என்ன கைஸ், பல்லாவரம் சந்தைக்கு கிளம்புவோமா? கடை போட போகிறோம். செம்மையாக தூக்கம் வந்து அடுத்தடுத்த வீடியோவில் என்னென்ன அப்டேட்டுன்றதை சொல்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வந்து விளாக் போட போகிறேன். ஷார்ட்ஸ்லாம் போட்டு வேலைக்கு எவ்வளோ ஃபுல் வீடியோவாக போட போகிறேன். ஸோ கிளம்பிட்டேன் சந்தைக்கு. நைட்லேருந்து பார்த்தீங்கன்னா தூங்கவே இல்லை. சரிங்களா, நான் வந்து பல்லாவரம் சந்தையில் வந்து வால் போஸ்டர்ஸ் போடுறேன்னு சொல்லிட்டு இப்போ கூட ஒரு வீடியோ பண்ணதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ணியிருப்பேன். தூங்கவே இல்லை சுத்தமாக நைட்டு ஃபுல்லாக. என்னால் முடிஞ்ச அளவுக்கு எல்லா வேலையும் நானே செஞ்சுட்டேன். இருந்தாலும் முடியல சுத்தமாக. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையும் நான் தூக்கிட்டு போகணும். இதில் வால் போஸ்டர்ஸ் இருக்குது, இதில் கேஜெட்ஸ் இருக்குது, இதில் வால் போஸ்டர்ஸ் இருக்குது. அது இல்லாமல் இந்த டேபிளை தூக்கிட்டு போகணும், அந்த சேரை தூக்கிட்டு போகணும். சுத்தமாக முடியல, செம்மையாக தூக்கம் வருது. பட் இருந்தாலும் என்ன பண்ணுறது, தனியாக தான் போராடி அவங்களோட வழி இல்லை. நமக்கு யாரும் சப்போர்ட்டும் கிடையாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு போராடுவோம். இதுக்கப்புறம் வந்து முடிவு பண்ணிட்டேன், விளாக் எடுக்க போகிறேன். இதுக்கப்புறம் சும்மா இருக்கிற மாதிரி ஐடியாலாம் இல்லை. சும்மா இருந்து சோம்பேறியாக இருந்து ஒரு யூஸும் கிடையாது. இதுக்கப்புறம் விளாக் எடுத்து வீடியோ போட்டு யூடியூப்பில் ரெகுலராக வீடியோ போட போகிறேன். ஸோ இதுக்கப்புறம் நான் பண்ண போகிறது எல்லாத்தையும் வீடியோ போட போகிறேன். முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். டாட்டா பாய். கிளம்பி போகிற வழியில் பேசுகிறேன். இது வந்தோம் லைட்டாக தூக்கம் தள்ளுது. கண்ணில் தைலத்தை தேய்ச்சிக்க வேண்டியதான். வீட்டில் இருந்து கிளம்பி ஆட்டோ கிட்ட போயிட்டு ஆட்டோவில் எல்லாத்தையும் வச்சுட்டேன். அதுக்கப்புறம் மற்ற காரியங்களை பார்ப்போம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாமே விலாகாக வரும். இந்த ஷார்ட்ஸ் போடலாம், ஷார்ட்ஸ் போட்டால் ஓரளவுக்கு ரீச் கிடைக்கும் தான் பார்த்தேன். கடைசியில் பார்த்தா ஷார்ட்ஸ்லாம் போட்டால் வேலைக்கு ஆகலை. அதனால் முடிவு பண்ணிட்டேன், இதுக்கப்புறம் ஃபுல்லாக 10 நிமிஷம் 15 நிமிஷத்துக்கு யூடியூப்பில் வீடியோவை போட போகிறோம். என்ன நடக்குதோ எல்லாத்தையும் வீடியோ போட போகிறோம். நான் ஏன் சும்மா இருக்கணும், பண்ணிட்டேன். பல்லாவரம் சந்தைக்கு தான் போயிட்டுருக்கேன். ஸோ அங்கே போயிட்டு கடையெல்லாம் செட் பண்ணிவிட்டு ஒரு வீடியோ எடுத்துகிட்டு மொத்தமாக எடிட் பண்ணி நைட் அப்லோட் பண்ணுறேன். ஓகே, see you soon. பக்கால கோழி சும்மா இருந்தேன், என்ன சொரிஞ்சு விட்டீங்க. அவனை இதுக்கப்புறம் எல்லாம் செத்திங்கடா. அசன் யாருன்னு காட்டுறேன். என் ஈகோவே டச் பண்ணிட்டீங்க, சும்மா விட மாட்டேன். வசந்திக்கிட்ட ஒரு கெட்ட பழக்கம் இருக்கு. ஈகோவை டச் பண்ணாலோ இல்லை என்னால ஒரு விஷயத்த முடியாதுன்னு சொன்னாலோ முடிச்சு காட்டுறவன் தான்டா இந்த வசந்த். யாருன்னு காட்டு. ரைட் அண்ட் வாட்ச். இதுக்கப்புறம் இருக்குடா டே, ஐ வில் ஷோ மை அனதர் ஃபேஸ். எனக்கு இன்னொரு முகம் இருக்கு, அதை காட்டுறேன். டிராஃபிக் ரூல்ஸை ஃபாலோ பண்ண மாட்டானு எங்க அவ்வளோ அவசரமா போறாங்க. ரெட் சிக்னல் போட்டுருக்கு, அப்போ கூட டிராஃபிக் ரூல்ஸை ஃபாலோ பண்ணாம புஸ்கு போறது. இந்த சவுண்ட்ல நான் பேசுறது கேக்குதா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஆனா வெறியாகுது, வாழ்க்கையே வெறியாகுது. என்னை பார்த்து ஒருத்தன் கேட்டான், வாழ்க்கையிலேயே உன்னால மறக்க முடியாத சம்பவம் எதுரா, வாழ்க்கையிலேயே நீ பண்ண பெரிய தப்பு எது அப்படின்னு. வாழ்க்கையிலேயே நான் பண்ண பெரிய தப்பு முதல் காதல். அதுதான் நான் பண்ண பெரிய தப்பு. எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா லைஃப்ல வந்து அவங்களோட ஃபர்ஸ்ட் லவ் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். ஆனா எனக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்படி கிடையாது. அதாவது வந்து வடிகட்டின தற்கூரி அப்படின்னா அது நான் தான். ஐ வாண்ட் பீஸ் ப்ரோ. பீஸ்னோடனே உடனே சிக்கன் பீஸா அப்படிலாம் கேட்கக்கூடாது. மென்டல் பீஸ். மைண்டில் நிறைய விஷயம் ஓடிக்கிட்டே இருக்கு, ரோலர் கோஸ்டர் மாதிரி. என்ன பண்றதுன்னு தான் தெரியல. எல்லா வகையிலையும் ஏதாவது ஒரு வேலை பண்ணிக்கிட்டு தான் இருக்கும். ஆனா ஏதோ ஒரு வகையில எவனாவது வந்து முட்டு கொடுக்குறான், இல்ல நம்மள முட்டி தள்ளுறான். என்ன பண்றது? படத்துல தளபதி சொல்லுவாரு, வாழ்க்கை ஒரு வட்டண்டா, இங்க ஜெயிக்கிறவன் தோப்பான், தோக்குறவன் ஜெயிப்பான். ஆனா நீ, அதாவது என்ன சொல்ற, தோத்துக்கிட்டே இருக்கியடா.
எப்பதான் நான் ஜெயிப்பேன்? ஃபைனலி ரீச்டு பல்லாவரம் சந்தை. ஆட்டோவை பார்க்கிங்கில் போட்டு சும்மா விருட்டுன்னு இப்போ நம்ம போகிறோம். எங்கே போகிறோம்? கடப்போட போகிறோம். புரியுதா? ஆட்டோவை நிறுத்தியாச்சு. இப்போ நம்ம எங்கே போக போகிறோம்? பல்லாவரம் சந்தையில் கடை போட போகிறோம். இல்லை, அது ரொம்ப ஓல்டு இல்லை. இப்போ ஒரு பாட்டு ஒன்று ரீசெண்டாக பார்த்தேன். என்னன்னா, நாய்க்கு நாயின்னு பேர் வச்சதாருடா, பூனைக்கு பூனைன்னு பேர் வச்சதாருடா, கரடிக்கு கரடின்னு பேர் வச்சதாருடா, முயலுக்கு முயலுன்னு பேர் வச்சாருடா, கொஞ்சம் கொஞ்சம் நல்லா இருந்தது அந்த பாட்டு. உண்மையிலே வைப் பண்ணிட்டு இருந்தேன். ஃபைனலி ரீச்ட் அட் பல்லாவரம் சந்தை. ஸோ போய் கடை போடுற வேலையை பார்ப்போம். எப்படி இவ்வளோத்தையும் எடுத்துகிட்டு போவோம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கும். இதோ இப்படி தான் பேகை மாட்டியாச்சு, பேக்கில் சேராக மாட்டியாச்சு. இப்போ பெட்டி இருக்குது. இந்த பெட்டியை ஒரு கையிலையும் டேபிளை ஒரு கையிலையும் பிடிச்சிக்க வேண்டியது தான். அவ்வளோதான், வேலை முடிஞ்சது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னால் வீடியோ எடுக்க முடியாது. ஸோ அதனால் இப்போயே வீடியோ எடுத்து வச்சுக்கிறேன். பார்த்துக்குங்க. ஒரு கையில் டேபிள், சேரை பேக்கில் மாட்டியாச்சு. இந்த சூட்கேஸில் இந்த பேக் எடுத்து மேலே வச்சு சல்லுன்னு தள்ளிக்கினே போகிறோம். நானும் காலிலேருந்து பார்த்தீங்கன்னா ஓட்டிக்கிட்டே தான் இருக்கேன். கடைசி வரைக்கும் ஓட்டிக்கிட்டே இருக்க வேண்டிய நிலைமையாக தான் இருக்குது. தீண்ட பாடு இல்லை. ஒட்டுறேன் ஒட்ட வந்துனே தான் வர. அக்காலாம் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க ஒட்டுறதுக்கு. கூட சில பேர் பண்ண மாட்டாங்கக்கா உதவிலாம். நீங்கள் வேற அப்படியே கலந்துன்னு சொல்லிட்டு கம்முன்னு அவங்க பாட்டு உட்காந்து இருப்பாங்க. அதான் சொல்றேன், பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ பார்க்குறவங்க பார்த்து கற்றுக்குங்க அக்காவை பார்த்து. நாங்களும் காலிலேருந்து உக்காந்து தான் இருக்கிறோம். அடிக்குது பல்லாவரம் சண்டை. ஆளுங்களே வர மாட்டாங்க. இதுக்கப்புறம் நாங்கள் வேலை கண்டிப்பாக வேக்சின் பண்ணோம். போட்டோம். முனிஸ் கார்த்திக். எவ்வளோ? ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா பல்லாவரத்தில் கடை போட்டு கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா மதியம் ஆயிடுச்சு. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா நான் நிறைய போஸ்டர்ஸை கட் பண்ணி டேப் போட்டு ஒட்டவே இல்லை. கேஸ் எவ்வளோ டல்லாக இருக்குது. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அக்கா கடை. பல்லாவரம் சந்தையில் போட்டிருக்காங்க. சுடிதாரு, நைட்டி, இந்த மாதிரி லேடிஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து துணி எல்லாம் அக்கா கடையில் இருக்குது. நீங்கள் பல்லாவரம் சந்தை வந்தீங்கன்னா அக்கா கடையை வந்து விசிட் பண்ணி உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க. இதை நம்மளால் முடிச்ச ஒரு சின்ன கிளிம்ஸ் அக்காவுக்கு வீடியோ எடுத்து நம்மளால் முடிஞ்ச சப்போர்ட்டை அக்காவுக்கு கொடுப்போம். நானும் ஒட்டிக்கிட்டே இருக்கேன். காலிலேருந்து இன்னும் முடியல. ஒட்டிக்கிட்டே தான் இருக்கேன். காலிலேருந்து நானும் ஒட்டுறேன், கவரை போட்டுக்கிட்டே இருக்கேன். ஆனால் இன்னும் தீந்த பாடு. 1 மணிக்கு வாங்கின சாப்பாட்டை 4 மணிக்கு சாப்பாட்டில் போட்டு எடிட் பண்ணிட்டு இருக்கேன். அது பார்த்தீங்கன்னா 3ல 1 மடங்கு தான் வருது. மேலே பிளாக்கு, கீழே பிளாக். ஒரு விரல் பாய் கடை பிரியாணி உண்மையிலே டேஸ்டாக தான் இருக்கு. வந்து பார்த்தீங்கன்னா வெற்றிகரமாக இன்னைக்கு பல்லாவரம் சந்தையை முடிச்சிட்டேன். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட டிசாஸ்டர்ஸ். காலையிலே பெட்டி உடஞ்சிருச்சு.
அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இடுப்பு சரியான வலி, தூக்கம் இல்லை. இங்கே வந்தால் ஒரு 3 மணி போல் சரியான மழை பெஞ்சு ஃபுல்லாக இங்கே கீழே தண்ணியாக ஓடி வியாபாரம் கெட்டு போய் ஒரு வழியாக ஏதோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண காசு மட்டும் வந்துருச்சு. அது வரைக்கும் சந்தோஷம். இதோட செவ்வாய்க்கிழமை திருக்கல்லிக்குன்றத்தில் கடை போட்டு சந்தை போட்டு தான் இதுக்கப்புறம் லாபம் எடுக்க வேண்டிய நிலமை நினைக்கிறேன். ஸோ அவ்வளோதான், இதோட வந்து முடிஞ்சிருச்சு. வீட்டுக்கு கிளம்ப வேண்டியது தான். வீட்டுக்கு போயிட்டு பேலன்ஸ் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். பார்த்திங்கன்னா எனக்கு பெரிய லெவலில் சப்போர்ட்டாக இருந்தது வந்து பார்த்திங்கன்னா துணிக்கடைக்கார அக்கா. அவங்களோட கொடையை வந்து எப்படி சொல்கிறது, அவங்களோட டென்ட்டை வந்து எனக்கு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் நான் வந்து போஸ்டர்ஸ் எல்லாத்துக்கும் ஸ்டிக்கர் டபுள் சைட் டேப் போட்டு கொடுத்தேன். அவங்க கவர் போட்டாங்க. எனக்கு ஓரளவுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தாங்க. இன்றைக்கி பரவாயில்ல, ஓரளவுக்கு அவங்களால நான் ஓரளவுக்கு இன்றைக்கி வந்து பெரிய லெவலில் ஸ்ட்ரெஸ்ஸெல்லாம் எதுவும் ஆகலை. இதான் அவங்களோட கடை. இதான் அவங்களோட ட்ரெஸ்ஸு கடை. இது வந்து பார்த்திங்கன்னா என்னோட கடை, மை மினி ஷாப். வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான நிறைய அனுபவங்கள்லாம் நம்ம கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் இந்த நாள் வந்து எனக்கு பெரிய அனுபவமாக இருந்தது. ஏகப்பட்ட தடங்கல்கள், ஏகப்பட்ட சந்தோஷங்கள், ஏகப்பட்ட கவலைகள், ஏகப்பட்ட துக்கங்கள் எல்லாமே கலந்து இன்றைக்கி எனக்கு ஒரு புது அனுபவமாக இருந்தது. ஸோ அவ்வளோதான், இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். வீட்டுக்கு போயிட்டு படுத்து தூங்க வேண்டியது தான் அடுத்த வேலை. டாடா பாய். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் நான் வசந்த். என்றா கண்ணு சேனலை ஃபாலோ பண்ணு, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணு. கரெக்டாக இருந்துச்சு. ஃபேஸ் ரியாக்ஷனை பார்த்தீங்கன்னாலே தெரியும் அப்போ எந்த மனநிலைமை இருக்கேன். Finally, I am reached home. Good night to all.